அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குரல் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 8. ஏற்கனவே சுசிலா குழம்பி போயிருக்கா. இது பத்தாதுன்னு ஜெயமாமி வேற வந்து ரொம்ப குழப்பி விட்டுட்டா. இது எல்லாத்துக்கும் நடுவில் அவள் தலையில் ஒரு பெரிய இடி வேற விழுகுது. என்னன்னு பார்ப்போமா? இந்த நேரத்துல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லீலா சிரிச்சு சிரிச்சு உன் கணவர்கிட்ட பேசினா, இப்பயும் அப்படியா பேசுன? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்படின்னு லீலா மேல ஒரு குற்றத்தை சுமத்திட்டு போயிருவா. ஆனா இவளால நம்ப முடியாது. லீலா நம்முடைய தோழி. அவ அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு. அவளுக்கும் நம்ம கணவருக்கும் தொடர்புன்னு நினைக்கிறத விட பைத்தியக்காரத்தனா வேற எதுவுமே இல்ல அப்படின்லாம் அவளுக்கு தோணும். ஆனா இவ ஏற்கனவே குழப்பத்துல இருக்காளா? இப்படி யாராவது வந்து சொல்ல சொல்ல அவளுக்கு மேற்கொண்டு குழப்பமா தான் வரும். மூர்த்தியை வேற கல்யாணம் பண்ணிக்க முடியல அவளால. அதனால லீலாவும் ஏதாவது இவர் வேற இப்படி எதுக்குமே சிரத்தை இல்லாம இருக்காரு. என்ன காரணமோ? அப்ப வேற யாரும் ஒரு பெண் இருக்கணும். என்னென்னமோ இவ போட்டு அவ வந்து குழப்பிக்குவா. ஆஹ் சோ இந்த நேரத்துல வந்து அவர் வேற ஒரு தடவை அண்ணாட்ட பேசினதுக்காக உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே தப்பு அப்படின்லாம் வேற சொல்றாரு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? அப்படி இப்படின்னு குழப்பிக்குவா. இந்த நேரத்துல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வரும். அப்பாவுக்கு வந்து டிபி வந்துடும். அவரே பாவம் ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ரொம்ப வீக்கா இருக்கிறவரு, ரொம்ப படுத்துட்டாருன்னு உடனே அத்தையும் இவ்வளவு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அங்க போனா டாக்டர் சொல்லுவாரு, நான் என்னால முடிஞ்சதெல்லாம் பாத்துட்டேமா, நீ டவுன் ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும், மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்பாரு. ஐயோ, அப்பதான் அவளுக்கு நிலைமையே புரியும். உடனே கணவருக்கு கடிதம் எழுதுவா. எழுதின உடனே உதவி வேணும் அப்படின்னு. அவர் அடுத்த நாளே வந்துருவாரு, இல்லைன்னா பணம் அனுப்பி வச்சிருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருப்பா. ஆனா பதிலே வராது. 15-20 நாள் ஆயிரும். அப்பா செத்து போயிடுவாரு. இவளுக்கு வந்து அவ்வளவு கோபமா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரா கேதம் கேட்கறதுக்காக வருவாங்க. அப்ப வந்து ஒரு நாள் ராமநாதன் வருவாரு. அப்ப அவர்கிட்ட முகம் கொடுத்தே அவ பேசவே மாட்டா. அவருக்கு தெரிஞ்சிரும், சுசி என்கிட்ட கோவப்படாத, உன்னோட கடிதம் வந்தப்ப நான் கல்கத்தால ஹெட் ஆபீஸ்க்கு போயிட்டேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்பதான் எனக்கு நீ எழுதின முதல் கடிதமே கிடைச்சது. நீ இன்னொரு கடிதம் என்னோட அலுவலக முகவரிக்கு எழுதியிருக்க கூடாதா அப்படின்னு என்னென்னமோ சமாதானம் சொல்ல பாப்பாரு. என்னால இந்த நேரத்துல பிரயோஜனமா இருக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ உனக்கு இப்ப என் கூட வர இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எப்ப வர விருப்பப்படுறியோ வா, உன் மனம் எப்ப சமாதானப்படுத்தோ அப்ப வா, நான் எதுக்கும் குறுக்க நிக்கல அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்பெல்லாம் அவளுக்கு தோணும், இப்படித்தான் குழஞ்சு பேசி என்னோட கண்ணை இவர் மறைக்க பாக்குறாரு அப்படின்லாம் அவ மேல இன்னும் கோவம் தான் வரும். ஒண்ணு முடிவு பண்ணிடுவா, எனக்கு அங்க என்ன வாழ்க்கை இருக்கு, நான் இனிமே அங்க போறதே இல்லை, நான் எப்படியாவது என்னை காப்பாத்திக்குவேன் அப்படின்னு அவ முடிவு பண்ணுவா. அந்த நேரத்துல ஒரு வாரம் கழிச்சு அவர் போயிட்டு அங்க சென்னைக்கு இவ பேருக்கு வந்திருந்த ஒரு கடிதத்தை ஊருக்கு திருப்பி விட்டுருப்பாரு. அந்த கடிதத்துல வானொலியில ஒரு இசை நிகழ்ச்சி வருது, நீங்க அதுல பாடணும் அப்படின்னு அழைப்பு வந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறதே வரதன் தான். அதாவது என்னன்னா, கீத கோவிந்தம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில கண்ணனாக வரதன் பாட போறான், ராதையாக சுசிலா பாட போறா. இதுதான் ஏற்பாடு. சரின்னு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், இசை ஒன்றுதான் நமக்கு அமைதி அப்படின்னு சொல்லி அவ போயிருவா. அங்க போனா மறுபடியும் காலையில 9 மணிக்கு போறது, ராத்திரி வர்றது, சாப்பிடுறது, பத்திரிக்கை படிக்கிறது, தூங்குறது, இந்த ரொட்டீன்ல இருந்து எந்த மாற்றமே இல்லாம தான் அவர் எப்பவுமே இருப்பாரு. அப்ப இப்ப வந்து லீலா வந்து படிப்பை விட்டுட்டு காசி சர்வகலாசாலைக்கு வேலைக்கு போயிட்டா, அவ வரதனை கல்யாணம் செஞ்சுக்க போறது இல்லைன்னு முடிவா சொல்லிட்டு மறுத்துட்டு போயிட்டாங்கிற செய்தி அவளுக்காக காத்திருக்கும். உடனே ராமநாதன் சொல்லுவாரு, இந்த பெண்கள்லாம் படிச்சுட்டா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்கல்ல, பெரியவங்க ஏற்பாட்டெல்லாம் இவங்க மதிக்கிறதே இல்லைல்ல, லீலா கூட இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போயிருச்சே அப்படின்னு அவர் ஒரு சங்கடமா அவர் சொல்லுவாரு. அப்புறம் லீலா கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். தந்தை இறந்து போனதை விசாரிச்சு அப்புறம் மூர்த்தி எல்லாம் திட்டி அவ கடிதம் எழுதியிருப்பா. இதுல எல்லாம் அவளுக்கு கவனம் செலுத்துறதுக்கு அப்போ நேரம் இருக்காது. ஏன்னா அந்த ரிஹர்சல் பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் வரதனோட பாக்குறப்பதான் அவளுக்கு தெரியும், கண்ணனாக பாடும்போது அவனுடைய குரல்ல வந்து ஒரு குழைவு இருக்கும். அதே மாதிரி இவளும் ராதையாக பாடும்போது அந்த காதல் உணர்வோட பாட வேண்டியதா இருக்கும். இவளுக்கே சங்கடமா இருக்கும், ஐயோ தெரியாம இந்த நிகழ்ச்சி நம்ம ஒத்துக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு குழப்பமாவே இருக்கும். அப்புறம் வந்து அவளே முடிவு பண்ணிக்குவா, இல்ல இதெல்லாம் கலை,
இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. எனக்கும் அவனுக்கும் இந்த கலைங்கிற தொடர்பு தவிர வேற எதுவும் இல்ல. அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு, ஆ அ அவர்ட்ட இத பத்தி நான் சொல்லணுமா? அப்படின்லாம் அவளுக்கு தோணும். அப்புறமா அவர் வேல மாறுனது கூட நம்மட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? இதுவும் என்னுடைய கலை பயணம் அப்படின்ட்டு விட்டுருவா. இப்படி ஒரு நாள் வ வ இ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகும்னா, அவர் வந்து நான் இன்னைக்கு அலுவலகத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அ எப்பவுமே அவரு வெளிய போறப்ப சும்மா சொல்லியிருப்பாரு. ஆனா வெளிய போறப்ப நான் போயிட்டு வரேன்லாம் அவர் சொல்லிட்டு போற வழக்கமே கிடையாது. சரி அவர் போணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு அப்படின்ட்டு இவ பின்னாடி வேலையா போவா. போயிட்டு வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு முன்பக்கம் வந்து பார்த்தா, அவங்களோட அறை கதவு மூடியிருக்கும். அப்ப தெரிஞ்சுக்குவா, அவர் வெளிய போயிட்டார் போல அப்படின்னு. இவ கிளம்பலான்னு போறப்ப திடீர்னு உள்ளுக்குள்ள யாரோ வர்ற மாரி இருக்கும் வீட்டுக்குள்ள வெளிய இருந்து. பார்த்தா வரதன் வந்துருவான். வந்து, "ஓ! நீ நீ என்ன கதவ தொறந்து போட்டு வச்சிருக்க சுசி?" அப்படின்னோன, "ஓ! அவர் வெளிய போறேன்னு சொன்னாரு. கதவ சாத்தாம போயிருப்பார் போல." "ஓ! ராமநாதன் இல்லையா? அவர பார்க்கலான்னு தான் வந்தேன். இப்பயுமா வெளிய போயிட்டாரு?" "ஆமா, ஏதோ அலுவலக வேலை இருக்குன்னு சொன்னாரு." அப்படின்னு. "ஓ! நீ எவ்ளோ அழகா" உடனே அந்த நிலைமைய புரிஞ்சுகிட்டு அவன், "நீ எவ்ளோ அழகா பாடுற தெரியுமா சுசி? உன் குரல் தான் பிரம்மன் படைத்ததிலேயே சிறந்த குரல்." அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணுவான். ரொம்ப புகழ்வான். உடனே இவளுக்கு எரிச்சலா வரும். "நீங்களும் தான் நல்லா பாடுறீங்க. போதும் நீங்க புகழ்ந்தது. நிறுத்துங்க." அப்படிம்பா. அப்படின்னு இவ கொஞ்சம் எரிச்சலோட தான் சொல்லுவா, கோவத்தோட. ஆனா அவன் வந்து சொல்லுவான், "நான் என் வாழ்க்கையில ஒரு பெண் என் வாழ்க்கையில வரப்போற லட்சிய பெண் எப்படி இருக்கணும்னு நான் நெனச்சிருந்தேனோ, கனவு கண்டிருந்தேனோ, அது அத்தனையும் உன்கிட்ட இருக்கு. நீ குடும்பத்தையும் நல்லா நடத்துற. உன்கிட்ட ஒரு கலை சரஸ்வதி உனக்கிட்ட குடிகொண்டிருக்கிறா. உனக்கு அப்படி ஒரு அருமையான குரல். அ நீ நீ கணவனையும் நல்லா பார்த்துக்கிற. எல்லாரையும் அனுசரிச்சு நீ நடந்துக்கிற. இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் நெனச்சேன். ஆனா, உன்னைய போய் இந்த அருமையே தெரியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே!" அப்படின்னு அவன் சொல்லுவானா, இவன் வரம்ப மீறுறான்னு அவளுக்கு தெரிஞ்சிரும். போதும். போதும் நீங்க நிப்பாட்டணும். இந்த மாதிரி பேசுறது, நடந்துக்கிறதெல்லாம் சரியில்ல. இந்நேரத்துக்கு அவர் வந்தாருன்னா, என்ன நெனச்சுக்குவாரு, இது எனக்கு இதுல நீங்க இப்படி பேசுறதுல நான் அனுமதிக்கவே முடியாது. இப்பவே வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு அவ கத்து கத்துன்னு கத்துவா. அவன் வெளிய போயிடுவான். அ அப்ப அவளுக்கு தோணும். நம்மளுக்குன்னு நம்முடைய கணவர் நம்மகிட்ட சகஜமா இல்லைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுகிட்டு தானே அந்த இடத்துக்குள்ள அவங்க வந்துரலான்னு நெனைக்கிறாங்க. இப்படி நம்மளோட நிலைமை ஆயிடுச்சே! அப்படின்னு மறுபடியும் அவ குழப்பத்திலே தான் இருப்பா. இவ்ளோ பிரச்சனைகள் நடந்துருச்சு. என்னைக்கு தான் சுசீலாவும், ராமநாதனும் மனசு விட்டு பேசப் போறாங்க? அடுத்த பாகத்திலயாவது பேசுவாங்களா? புத்தகமே முடியப் போகுது. பார்க்கலாம். நன்றி.